ஸோ கமருதனோட ஃப்ரெண்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணார். ரேஷன் கார்டு வாங்க வாடா போயிருக்க, நீ கேம் விளையாட போயிருக்கடா, கேமாக பாருடா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சரி கமருதனுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ நான் அப்போவே சொன்னேன். அது வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கூட உட்காந்துருக்காரு. பார்வதி வந்து சொல்கிறாங்க, டேய் நீ என்கிட்ட பேசிட்டு அப்புறம் அவளே வந்து உன்கிட்ட அவள் கூட நீ டான்ஸ் ஆடுறதும் கொஞ்சிறதும் இப்படி பண்ணிகிட்ருக்க, அவள் வேணும்னு என்னை வெறுப்பேற்ற தாண்டா அப்படி பண்ணுறா, நீ புரிஞ்சுக்கோடான்னு சொல்கிறாங்க. உடனே சாரி நான் பண்ணது தப்பு தான்னு சொல்லிட்டு உட்காந்து கொஞ்சிகிட்ருக்காரு, நாடியை பிடிச்சி கொஞ்சிகிட்ருக்காரு. ஸோ இவருக்கு எதுக்கு இந்த ஆரியன் வந்து வேஸ்ட்டாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உடனே வந்து ரம்யா வந்து சும்மா 2 பேரையும் டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது. அப்போ வந்து பிக் பாஸ் கேட்குறாரு, கமருதன் இன்னும் என் கூட பேசணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொல்கிறாரு. உடனே கமருதனை வந்து உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அது நமக்கு காமிக்கலை. இப்போ இதில் ஆரியன் சொன்னதுலேருந்து கமருதீன் என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாருன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி தெரியல. நம்மளாம் தான் இங்கேருந்து ஒரு சைடு உட்காந்து புலம்பிகிட்ருக்கோம். அவர் பின்னியும் அதே கேம் தான், பழைய அதே கேம் தான் விளையாண்டுட்ருக்காரு. உங்களுடைய கமெண்ட்ஸை